அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லன்ச் காம்போ ஒன்று பார்க்கலாமா? மட்டன் குருமா, நெய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாமா? அதுக்கு குக்கரில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். பெரிய வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்குறதுல தான் இருக்குது. இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனால் போதுங்க. நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சுங்களா? இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு, இது கூட ஒரு கைப்பிடி புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்து ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்து இதையும் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு, இது கூடவே தக்காளி 2 பெரிய பழுத்த தக்காளியாக நல்லா போட்டுக்கோங்க. இது தக்காளி நல்லா மசியட்டும். இந்த அளவுக்கு மசிய ஊட்டி பெரிய வெங்காயம் 2 மிக்ஸி ஜாரில் கொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் நேரம் வதங்க ஊட்டி, இது கூடவே மட்டன் எலும்பும் கறியுமாக எடுத்திருக்கேன். கொழுப்பு கறியாக எடுத்தால் நல்லாயிருக்குங்க. 1/2 கிலோ எடுத்திருக்கேங்க மட்டனை. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதையும் வதங்கட்டுங்க. நல்லா வதக்கிட்டு இது கூட மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இவ்வளோதாங்க மசாலா, வேறு எந்த மசாலாவுமே கிடையாது. இதுதான் மசாலா. சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. காலையில் வச்சோன்னா நைட் வரைக்கும் 1 டே ஃபுல்லாக ஓட்டிடலாம். காலையில் இட்லிக்கு, மதியானம் ஒயிட் ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. நைட்டுக்கு இடியாப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த குழம்பு சூப்பராக இருக்குங்க. இது கூட தயிர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா மசாலாவும் ஒன்று சேர்ந்து வர விட்டு தண்ணி சேர்த்து ஒரு 4 விசில் விட்டுடலாங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு 4-5 விசில் நல்லா வரட்டுங்க விசில். அதுக்கப்புறம் தேங்காய் 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். கசகசா, முந்திரி எடுத்து அரைச்சிக்கலாங்க. இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா கறி வெந்துருச்சு. எலும்பெல்லாம் அப்படியே நல்லா கலண்டு வந்துருச்சு. சூப்பராக பஞ்சு பஞ்சாக வெந்துருச்சுங்க. இது கூட அந்த பேஸ்ட்டை போட வேண்டியதான், தேங்காய் பேஸ்ட்டை. இதையும் ஊற்றி மிக்ஸி ஜார் அலசி ஊற்றிடலாங்க. தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. ஒரு 7 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். நல்லா கொதிக்கட்டும். அதோட அரை லெமன் பிழிஞ்சு ஊற்றிடுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு. எண்ணெயெல்லாம் அப்படி மேலே வந்துருச்சு பாருங்கள். நல்லா கொதிக்கட்டும். இன்னுமே சூப்பராக இருக்கும். நெய் சோத்துக்கும் நெய் சாதத்துக்கும் இதுக்கும் செம்மையான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். மல்லித்தலை தூவி இறக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க இந்த குருமா. சூப்பராக இருக்குங்களா? அடுத்து நெய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இந்த குருமாவுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்கணும். அதனால் எந்த மசாலாவும் ரொம்ப போட தேவையில்லை. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ மட்டும் 1 போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டால் போதும். சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் நல்லா அப்படி உதுத்து விட்ட மாதிரி போட்டுக்கோங்க. அது ரொம்ப வதக்கணுன்னெலாம் தேவையில்லை. லைட்டாக ஷார்ட்டே பண்ணிவிட்டு இது கூடவே மல்லித்தலை, புதினா 2-3 பச்சை மிளகா இதையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இது கூட சின்ன தக்காளியாக 1 சேர்த்துருக்கேன், பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க, சின்ன தக்காளியாக. அவ்வளோதாங்க. இதை சேர்த்தாச்சு. தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய் பால் வந்து இதில் 1 டம்ளர் 1 கப்பு அரிசி வச்சுருக்கேன். அதில் 2 கப் தண்ணி ஊற்றலாம். எனக்கு புது அரிசின்றனால நான் 1.5 தான் ஊற்றுறேன். உங்களுக்கு பழைய அரிசின்னா 2 கப்பு ஊற்றினா கரெக்டாக இருக்குங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும். லெமனே ஊற்றியாச்சு. நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் அரிசியை போட்டுடலாமா? அரிசி களைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இது கூட சேர்த்து போட்டுடலாம். இதுக்கு சிக்கன் வறுவல், தயிர் ரைத்தா இது வச்சா செம்மையாக இருக்குங்க. நல்லா கொதி வந்துருச்சு பார்த்திங்களா அரிசி போட்டோன்னே. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் தம் போட்டுடலாம். தண்ணியெல்லாம் எல்லாம் இதாகிடுச்சு. இதுக்கப்புறம் தோசைக்கல் அடியில் வச்சு தம் போட்டுடலாங்க. நான் தம் போட்டேன். மேலே ஒரு வெயிட்டை தூக்கி வச்சிடலாம்.
அவ்வளோதாங்க. கொஞ்சம் நேரம் எடுத்து பார்த்தா சூப்பரான பொல பொலன்னு ஒரு நெய் சாதம் ரெடி. அது குருமாவுக்கும் இதுக்கும் செம்ம காம்பினேஷனுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.